இந்த செய்தி தொகுப்பு நேருவும் அம்பேத்கரும் காந்தியும் கனவு கண்ட சமத்துவ இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல வாக்கு வங்கி அரசியலுக்குள் சிக்கிக் கொண்டது. குறிப்பாக சச்சார் கமிஷன் அறிக்கை வெளிவந்தபோது இந்திய முஸ்லிம்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி பொருளாதார நிலை எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்ற கசப்பான உண்மையை உலகிற்கு உணர்த்தியது. இந்திய அரசியலில் ஒரு கட்சி உருவாவதற்கு பின்னால் பொதுவாக 2 காரணங்கள் இருக்கும். ஒன்று, ஒரு பெரிய கட்சியின் பிளவு, அல்லது ஒரு வலிமையான ஆளுமையின் தனிப்பட்ட செல்வாக்கு. ஆனால் இந்த இரண்டுமே இல்லாமல் விளிம்பு நிலை மக்களின் அதிகாரம் அவர்களின் கைகளிலேயே இருக்க வேண்டும் என்ற ஒற்றை லட்சியத்துடன் பாரம்பரிய கட்சிகள் தங்களை வெறும் ஓட்டு இயந்திரங்களாக பார்ப்பதை உணர்ந்த விளிம்பு நிலை மக்கள் தங்களுக்கான அரசியல் அடையாளத்தை தேடினர். அதன் விளைவாக 2009 ஜூன் 21 அன்று தேசிய அளவில் உதயமானதுதான் SDPI கட்சி. 2009ஆம் ஆண்டு இந்திய தேசிய நீரோட்டத்தில் தன் பயணத்தை தொடங்கிய இக்கட்சி ஆரம்பத்தில் குறைவான உறுப்பினர்களை கொண்டிருந்தாலும் அவர்களின் வேகம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொடக்க கால உத்வேகத்தை நினைவுபடுத்தியது. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் அவர்கள் எடுத்த போராட்டம் இக்கட்சியை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. கட்சி துவங்கிய ஆண்டு முதலே தமிழக அரசியலுக்குள் மெல்ல நுழைந்தனர். இக்கட்சியின் வருகையை தமிழகத்தில் தெரியாத பலருக்கும் 2009இல் இலங்கை அரசால் தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதியை கோரி ஐநா அலுவலகம் முன்பு SDPI கட்சி நடத்திய போராட்டம் இவர்களின் அரசியல் வருகையை தமிழகத்தில் ஆழமாக இவர்கள் யாருக்கானவர்கள் என்பதை பதிவு செய்தது. இதனால் ஈர்க்கப்பட்ட ஜனநாயக விரும்பிகளும் இளைஞர்களும் பெண்களும் தமிழ் தேசிய உணர்வாளர்களும் இக்கட்சிக்குள் வரத் தொடங்கினர். அரசியல் அதிகாரம் என்பது அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற இவர்களின் கொள்கை தேர்தல் அறிக்கைகளில் காகிதங்களாக தூங்குவதில்லை, அது போராட்டக் களங்களில் வியர்வையாக சிந்தப்படுகிறது. விவசாயிகள் நலன் காக்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக, மாநில உரிமைகள் மீட்க, சமூக நீதியை காக்க என தேசம் தழுவிய போராட்டக் களங்கள் அனைத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி நிற்கிறது SDPI கட்சி. வேர்கள் மண்ணுக்குள் மறைந்திருந்தாலும் விருட்சத்தின் நிழல் அனைவருக்கும் பொதுவானது. அதேபோல SDPIயின் கொள்கை வேர்கள் உறுதியானவை. அதன் சேவை நிழல் சாதி மதம் கடந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கிறது. மக்களுக்காக போராடுவதே அரசியல் என்ற இவர்களின் பயணம் தமிழக அரசியலில் ஒரு புதிய திசையை காட்டி வருகிறது. இதன் முழக்கத்தால் ஈர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தன் வசப்படுத்தி டெல்லி முதல் குமரி வரை, பெருநகரங்கள் தொட்டு குக்கிராமங்கள் வரை கிளை பரப்பி தமிழ் மண்ணில் தவிர்க்க இயலா அரசியல் சக்தியாக தனது 17வது ஆண்டில் பயணிக்கிறது. இஸ்லாமிய மக்களை பெரும்பான்மையாக கொண்ட அரசியல் கட்சி என்ற போதிலும் தமிழக நலன் சார்ந்த அனைத்து போராட்டங்களிலும் முதன்மை வகித்தனர். மக்களின் பாதுகாப்புதான் முக்கியம் என இடிந்த கரை போராட்டக் களத்தில் ஆரம்பம் முதலே தோள் கொடுத்து நின்றது SDPI கட்சி. அணு உலைக்கு மாற்றாக பாதுகாப்பான இயற்கை எரிசக்தியை வலியுறுத்துவதே இவர்களின் முதன்மையான அரசியல் நிலைப்பாடாக இருந்தது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்திலும், டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு போராட்டங்களிலும் SDPIயின் தொண்டர்கள் முன்னணியில் நின்றனர். மண்ணின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் அந்த மக்களுக்காக முதலில் நிற்போம் என்ற அவர்களின் நிலைப்பாடு விவசாயிகளிடமும் மீனவர்களிடமும் இக்கட்சிக்கு நற்பெயரை பெற்று தந்தது. மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் ஷாஹின்பாக் எனும் போராட்டங்களை முன்னெடுத்ததில் இக்கட்சிக்கு முக்கிய பங்குண்டு. குறிப்பாக சென்னை வண்ணாரப்பேட்டையில் நடந்த போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்ட போது அதை கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து களத்தில் நின்றது இவர்களின் பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்திற்கு சான்றாக அமைந்தது. அரசியல் என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டுமல்ல, அது மக்களின் துயர் துடைக்கும் அறப்பணி என்பதை சொல்லால் அல்லாமல் செயலால் நிரூபித்த கட்சி SDPI. நாடு சொல்லொணா துயரத்திற்கு ஆளான காலங்களில் ஜாதி மத வேறுபாடுகளை தகர்த்தெறிந்து மனிதாபிமானத்தை மட்டுமே முன்னிறுத்தி இவர்கள் ஆற்றிய பணிகள் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு பொற்கால அத்தியாயம் எனலாம். வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டெடுத்து உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்தது,
பேரிடர் காலங்களில் இவர்கள் காட்டும் வேகம் மற்றும் ஒருங்கிணைப்பு அரசியல் கடந்து பலராலும் கவனிக்கப்படும் ஒன்றாக இன்றும் உள்ளது. மீட்பு பணிகளில் இவர்கள் காட்டும் மதங்களை கடந்த மனிதநேயம், குறிப்பாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் விஷயத்தில் இவர்கள் காட்டும் அக்கறை, செய்தி என்பதை தாண்டி பலரின் உயிரை காப்பாற்றிய நிஜமான சேவையாகும். சென்னை மழை வெள்ளத்தின் போது, குறிப்பாக 2015, 2021 மற்றும் சமீபத்திய 2023 மெக்ஜாம் புயல் காலங்களில் SDPI கட்சியின் தன்னார்வலர்கள் மேற்கொண்ட களப்பணிகள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரவலாக பேசப்பட்டன. 2015 சென்னை மற்றும் நெல்லை வெள்ளப்பெருக்கின் போது மக்கள் நலனுக்காக தன்னலம் பாரா சேவை மூலம் களத்தில் பம்பரமாய் செயல்பட்டனர் இவர்களது செயல் வீரர்கள். வறுமையுடன் போராடும் மக்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கி சமூக நலனில் முக்கிய பங்காற்றினர். சென்னையில் வெள்ளம் உச்சத்தில் இருந்தபோது திருநெல்வேலி, மதுரை போன்ற மாவட்டங்களில் இருந்து SDPIயின் பேரிடர் மீட்பு குழுவினர் பிரத்யேகமாக சென்னைக்கு வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். ஊடகமும் மக்கள் இயக்கமும் இணைந்தால் எத்தகைய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு நியூஸ் 7 தமிழின் அன்பு பாலம் மற்றும் SDPI இடையேயான கூட்டுப்பணி ஒரு சிறந்த உதாரணம். பேரிடர் காலங்களில் நியூஸ் 7 தமிழின் அன்பு பாலம் திட்டத்தோடு கைகோர்த்து SDPI தொண்டர்கள் மாநிலம் தழுவிய அளவில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டனர். ஊடகத்தின் வழிகாட்டுதலும் ஓர் கட்சியின் களப்பணியும் இணைந்த இந்த செயல்பாடு ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களின் துயர் துடைத்த நிஜமான அன்பு பாலமாக மாறியது. வெள்ளம் வடிந்தவுடன் மாநகராட்சி பணியாளர்கள் வருவதற்கு முன்பே பல பகுதிகளில் SDPI தொண்டர்கள் மண்வெட்டிகள் மற்றும் நவீன இயந்திரங்களுடன் களமிறங்கினர். அரசு பள்ளிகள், மசூதிகள் மற்றும் கோவில்களில் தேங்கியிருந்த சகதிகளை அகற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவாக கொண்டு வந்தனர். அரசியல் கட்சிகள் பொதுவாக உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதோடு நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் அசுத்தமான சகதியை கைகளால் அள்ளி அகற்றும் கடினமான வேலையை ஒரு தொண்டர் படையாக முன்னின்று செய்தது இவர்களை அரசியலில் தனித்து தெரிய வைத்தது. 2020 முதல் 2021 வரை தொடர்ந்த கொரோனா பெரும் தொற்றில் தங்களது இரத்த உறவுகளை உதவி செய்ய தயங்கிய போது SDPI செயல் வீரர்கள் நூற்றுக்கணக்கான இறந்த உடல்களை தொட்டு மதம் பாராமல் அவரவர் மத நம்பிக்கைப்படி உரிய பாதுகாப்புடன் அடக்கம் செய்தனர். இந்த செயல்பாடு பெரும்பான்மையான சமூகத்தின் நல்லிணக்கத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட உடல்களை இவர்கள் அடக்கம் செய்துள்ளனர் என்பது மாபெரும் சேவைதான். மூச்சு திணறலால் தவித்த ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக ஆக்சிஜன் செறிவூட்டிகளை வழங்கியதோடு ஆக்சிஜன் வசதி கொண்ட ஆம்புலன்ஸுகள் மூலம் பல உயிர்களை காத்தனர். லாக்டவுன் காலத்தில் உணவின்றி தவித்த புலம்பெயர் தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் சாலையோர மக்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்கினர். உயிரிழந்தவர் இந்துவாக இருந்தால் அந்த மத வழக்கப்படி தகனம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர். கல்லறைகளில் குழி தோண்டுவது முதல் இறுதி அஞ்சலி வரை முன்னின்று நடத்தினர். இந்த சேவைகளின் மூலம் கிடைத்த நற்பெயர் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இக்கட்சிக்கு ஒரு புதிய அடையாளத்தை தந்துள்ளது. நாங்கள் பேரிடர் கால நண்பர்கள் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து அவர்கள் தற்போது களமிறங்கவும் ஆயத்தமாகி உள்ளனர். இப்படி பல நிலைகளை அடைந்த போதும் மத அரசியலை மையப்படுத்தி செயல்பட்டனர் என்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டை ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக போன்ற கட்சிகள் முன்மொழிந்து வழிமொழிவதால் இவர்களால் சேவை மற்றும் போராட்ட அரசியலை தாண்டி அதிகார அரசியலுக்குள் நுழைய முடிவதில்லை. அப்படி இருந்தும் சமூக நீதியையும் சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளையும் அரசியல் அதிகாரத்தால் வென்றெடுக்க தமிழக அரசியல் களத்தில் SDPI கட்சி கடந்து வந்த பாதை பெரும் வியப்பிற்குரியது. உங்கள் நியூஸ் 7 தமிழ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை
ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறதுதான் இங்க தான். நிலத்து நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கு கையில லைட்டா கீறிதான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. தேர்தல் அரசியலின் ஆரம்பத்திலேயே 2011 உள்ளாட்சி தேர்தலில் 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றது அக்கட்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. குறிப்பாக கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சிகளில் தனித்து போட்டியிட்டு பெற்ற வெற்றி திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக தங்களை முன்னிறுத்த உதவியது. நகர்ப்புறங்களை தாண்டி கிராமப்புறங்களிலும் தடம் பதித்த எஸ்டிபிஐ கட்சி வெற்றிகளை ஈட்டியது. 2011 மற்றும் 2016 தேர்தல்களில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் உரிய இடமளிக்கப்படாத நிலையில் பிற கட்சிகளின் தயவின்றி தனித்து இயங்க எஸ்டிபிஐ தீர்மானித்தது. தனது அரசியல் அங்கீகாரத்தை நிலைநாட்ட ராயபுரம், துறைமுகம், பாளையங்கோட்டை, திருவாடானை உள்ளிட்ட 33 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது. இத்தேர்தலில் பல தொகுதிகளில் கணிசமான வாக்குகளை பெற்று தங்களுக்கென்று ஒரு நிலையான வாக்கு வங்கி இருப்பதையும் தமிழக அரசியலில் புறக்கணிக்க முடியாத தனித்துவமான சக்தியாக தாங்கள் வளர்ந்துள்ளதையும் இக்கட்சி நிரூபித்தது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையில் பாஜகவை மிக தீவிரமாக எதிர்த்த டிடிவி தினகரனின் அமமுகவுடன் இணைந்து எஸ்டிபிஐ புதிய வியூகத்தை வகுத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாளையங்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட 6 தொகுதிகளில் போட்டியிட்டு கடுமையான அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தனது நிலையான வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டது. எதிர்த்தரப்பினர் பாஜகவை எதிர்ப்பதை விட வளர்ந்து வரும் எஸ்டிபிஐயை தடுப்பதிலேயே குறியாக இருந்தனர். ஆனால் இந்த நெருக்கடிகளே எஸ்டிபிஐயை தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றும் அடுத்த அத்தியாயத்திற்கு அஸ்திவாரமாக அமைந்தது. 2024 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் எஸ்டிபிஐ நடத்திய வெல்லட்டும் மதச்சார்பின்மை மாநாடு அக்கட்சியின் அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. இந்த மாநாடுதான் எஸ்டிபிஐயை ஒரு கூட்டணி நிர்ணயிக்கும் சக்தியாக மாற்றியது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை தீவிரமாக எதிர்த்த அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணியில் எஸ்டிபிஐ இணைந்தது. இது இஸ்லாமிய அரசியல் கட்சிகளிலேயே முஸ்லிம் லீகிற்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய கூட்டணியில் களம் கண்ட வரலாற்று தருணமாக அமைந்தது. திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்ட எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் 2,27,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தமிழக அரசியலையே அதிர வைத்தார். இது அக்கட்சியின் வாக்கு வங்கி வலிமையடைந்ததை பறைசாற்றியது. தேர்தல் களத்தில் அதிமுகவின் அரசியல் நிலைப்பாடுகளில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முரண்பாடுகள் காரணமாக கூட்டணியிலிருந்து அதிரடியாக வெளியேறி தனது சமரசமில்லா மதச்சார்பற்ற நிலைப்பாட்டை மீண்டும் நிலைநிறுத்தினர். இப்படியாக தமிழக அரசியல் களத்தில் சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வளர்ந்து தனக்கான இடத்தை நிரூபித்து வரும் எஸ்டிபிஐ கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. இதன் மூலம் தனது நீண்டகால இலக்கான சட்டமன்ற பிரதிநிதித்துவம் என்பதை எட்ட நெருங்கியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தொண்டர்களுக்கு வெறும் போராட்டங்களை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சமூக நீதி குறித்த ஆழமான அரசியல் புரிதலை ஏற்படுத்திய அன்றைய மாநில தலைவராக இருந்த தெஹ்லான் பாக்கவியின் நிதானமான அணுகுமுறை கட்சியை முதிர்ச்சியடைய செய்தது. அரசியல் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டமைப்பதிலும் மாவட்ட வாரியாக கிளைகளை உருவாக்குவதிலும் அவர் தீவிரமாக செயல்பட்டார். 2011 உள்ளாட்சி தேர்தல் வெற்றிகள் மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட துணிச்சலான முடிவுகள் யாவும் இவரது தலைமையிலேயே எடுக்கப்பட்டன.
அரசியல் அதிகாரம் அடித்தட்டு மக்களுக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து கட்சியின் அனைத்து நிலைகளையும் ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு அவர் உயர்த்தினார். அடுத்த மாநில தலைவராக பொறுப்பேற்ற நெல்லை முபாரக் கட்சியின் உட்கட்டமைப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். வெறும் மேடை பேச்சோடு நின்று விடாமல் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் உள்ள கிளைகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். தொண்டர்களை கட்சியின் பலம் என்பதை உணர்ந்து அடிமட்ட தொண்டர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கும் ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். நெல்லை முபாரக் அவர்களின் ஆகச்சிறந்த ஆயுதம் அவரது கூர்மையான பேச்சாற்றல். சமூக அநீதிகளுக்கு எதிராக அவர் எழுப்பும் குரலும் அரசியல் களத்தில் அவர் முன்வைக்கும் தர்க்க ரீதியான வாதங்களும் தமிழக இளைஞர்களை பெருமளவில் கவர்ந்தன. குறிப்பாக சமூக ஊடகங்கள் வாயிலாக அவரது உரைகள் பட்டி தொட்டி எங்கும் பரவி அரசியலில் ஆர்வமில்லாத இளைஞர்களையும் உரிமை அரசியல் நோக்கி திசை திருப்பியது. நெல்லை முபாரக் அவர்களின் தலைமையில் 2024 ஜனவரி மாதம் மதுரையில் நடத்தப்பட்ட வெல்லட்டும் மதச்சார்பின்மை மாநாடு திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளின் கவனத்தை ஈர்த்தது. சட்டமன்றத்தில் நமது பிரதிநிதிகள் நுழைவது 100% உறுதி என முழங்கும் நெல்லை முபாரக் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதன் மூலம் சிதறாத மதச்சார்பற்ற வாக்குகளை திரட்டி கட்சியின் முதல் சட்டமன்ற உறுப்பினரை உருவாக்கும் வரலாற்று தருணத்திற்காக கட்சியை தயார்படுத்தியுள்ளார். தெஹ்லான் பாக்கவி அவர்களின் நிதானமான கட்டமைப்பு, நெல்லை முபாரக் அவர்களின் வேகமான பாய்ச்சல், இந்த இரண்டும் இணைந்தே இன்று எஸ்டிபிஐயை தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றியுள்ளது. இம்முறை இக்கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதால் இக்கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் திமுகவின் வாக்குகளும் எஸ்டிபிஐயின் தீவிர தொண்டர் பலமும் சேரும்போது தமிழக சட்டமன்ற வரலாற்றில் முதன்முறையாக எஸ்டிபிஐயின் பிரதிநிதி ஒருவர் சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கருதப்படுகிறது. தமிழக அரசியல் வரைபடத்தில் எஸ்டிபிஐ என்பது வெறும் சிறுபான்மை கட்சி என்ற குறுகிய வட்டத்திலிருந்து வெளியேறி சமூக நீதி மற்றும் உரிமைகளுக்கான கட்சி என்ற அடையாளத்தை நோக்கி பயணிக்கிறது. 2026 தேர்தல் முடிவு இக்கட்சியின் இடத்தை இன்னும் அழுத்தமாக பதிவு செய்யலாம். மத அரசியல் என்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கடந்து சமூக நீதியையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளையும் வென்றெடுக்க எஸ்டிபிஐ கடந்து வந்த பாதை வியப்பிற்குரியது. அதிகார அரசியலில் நுழைந்து சட்டமன்றத்திற்குள் தங்களின் குரலை ஒலிக்கச் செய்ய துடிக்கும் எஸ்டிபிஐக்கு 2026 தேர்தல் களம் ஒரு புதிய விடியலாக அமையுமா என பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் நியூஸ்7 தமிழ் மற்றும் நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம்.